அனைவருக்கும் வணக்கம். ராஜாவின் ராகங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பாடகராக பல இனிமையான பாடல்களை பாடிய திரு ஏ.எம். ராஜா அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக கொடுத்த வெற்றி பாடல்களை கடந்த 2 பகுதியில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீரில் படமாக்கப்பட்ட படம் என்ற விளம்பரத்தோடு 1966ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேன் நிலவு. ஜெமினி நேசன், வைஜெயந்தி மாலா நடித்த அந்த படத்தின் டைரக்டர் ஸ்ரீதர். இந்த படம் தான் டைரக்டர் ஸ்ரீதரும் ஏ.எம். ராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ண கடைசி திரைப்படம். தேன் நிலவு அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்குரிய பாடல் என்ன அப்படின்னா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. இந்த பாட்டு தான் நமக்கு தேன் நிலவு அப்படின்னு ஞாபகத்துக்குரிய பாடல். ஏ.எம். ராஜாவோட இசையில அவரே பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து. கல்யாண பரிசு படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். ஆனா ஸ்ரீதர் என்ன பண்றாரு, அடுத்த படம் மீண்ட சொர்க்கம். அதுக்கு சலபதி ராவை மியூசிக் டைரக்டரா போடுறாரு. இது ஏ.எம். ராஜாக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டா கொடுத்துருக்கோம், ஏன் இப்படி பண்றாருன்னு. ஆனாலும் எதையுமே மனசுல வச்சுக்காம மீண்ட சொர்க்கம் படத்தை பாடல்களை பாடினார் ஏ.எம். ராஜா. ஆனா ஸ்ரீதர் என்ன பண்றாரு, மீண்ட சொர்க்கம் படத்துக்கு அடுத்தது விடிவெள்ளி. அதுக்கு ஏ.எம். ராஜா தான் இசையமைப்பாளர். அதற்கு அடுத்தது தேன் நிலவு. அந்த படத்துக்கும் ஏ.எம். ராஜா தான் இசையமைப்பாளர். இருந்தாலும் ஏ.எம். ராஜா மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம். ஆனா அந்த வருத்தம் எதுவுமே அவர் போட்ட இசையில தெரியவே தெரியாது. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம். தேன் நிலவு படத்துல ஒரு பாட்டு கொலை முயற்சிக்கு முன்னோட்டமான ஒரு பாட்டு. இந்த பாடல்ல காதலையும் குரோதத்தையும் மாறி மாறி தன்னோட இசையில கொடுத்தப்பார் ஏ.எம். ராஜா. ஜிக்கி பாடிய அந்த பாடல் ஊரெங்கும் தேடினேன் ஒருவனை கண்டேன். இந்த பாட்டுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பாட்டோட சரணத்துல வரக்கூடிய அந்த மெட்டு ஒரு பெரிய இசையமைப்பாளரை ரொம்ப கவர்ந்திருக்கு. ஏன்னா இதே இன்ஸ்பிரேஷன்ல அவரும் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அந்த பாட்டும் ஹிட்டான ஒரு பாட்டு தான். தேன் நிலவு படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். தேன் நிலவு படத்துல ஒரு அற்புதமான பாடல் ஏ.எம். ராஜா பாடுவாரு, எஸ் ஜானகி ஹம்மிங் கொடுப்பாங்க. காலையும் நீயே மாலையும் நீயே. இந்த பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டு. தேன் நிலவுல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். ஆனா படம் ஃபெயிலியர். ஏ.எம். ராஜா ரொம்ப கண்டிப்பானவர். தன்னோட தொழில ரொம்ப சீரியஸா இருப்பாரு. அதே போல தங்கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. யாருக்கும் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அவருக்கு இந்த சினிமாவில் வர வருமானத்தை தவிர டூரிஸ்ட் கம்பெனி அதில் வருமானம் வந்துட்டு இருந்தது. அதனால அடுத்தவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்து அவருக்கு இல்லை. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல, ஸ்ரீதருக்கும் ஏ.எம். ராஜாக்கும் தேன் நிலவு தான் அவங்களுடைய கடைசி படமாக அமைஞ்சது. தேன் நிலவு படத்துக்கு அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலையிட்டு அதுக்கப்புறம் தான் பீஜம் பண்ணார். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஓரகலையம் படத்துக்கு ஏ.எம். ராஜாக்கு ஸ்ரீதர் செக்கு கொடுத்துருந்தாரு. அந்த செக்கையும் ராஜா திருப்பி கொடுத்துட்டு மெல்லிசை மன்னர் ஒப்பந்தமான பிறகு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் நேராக ஏ.எம். ராஜா வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாரு. அப்போ ஏ.எம். ராஜா சொல்கிறாரு, நானே பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் யார் பண்ண என்ன அப்படின்னு ஒரு பதில் சொல்லி அனுப்பிடுறாரு. 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் தேன் நிலவு படத்தில் எந்த ஒரு பாடலுமே சோடை போகல. நம்மளால மறக்க முடியாத பாடலாக தேன் நிலவு படத்தில் கொடுத்தாரு. 1962ஆம் ஆண்டு ஏ.எம். ராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் ஆடிப்பெருக்கு. ஜெமினி நேசன், சரோஜாதேவி நடித்த படம். டைரக்ஷன் கே. சங்கர். இதில் கே.டி. சந்தானம் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல், தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா. ஆடிப்பெருக்கில் ஏ.எம். ராஜாவோட இசை எல்லா பத்திரிகைகளும் பாராட்டினார். தனிமையிலே இனிமை காண முடியுமா. பி. சுசிலாவின் இனிமையான குரல், மனதை மயக்கும் ஹம்மிங்,
சந்திரபாபுவோட ஸ்டைலான நடனம், கேடி சந்தானத்தோட அற்புதமான வரிகள், இவையெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா. இந்த மாதிரி பாடல்கள்லாம் இனிமேல் வாழ்க்கையில் கேட்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பாடல்கள். ஏஎம் ராஜா கொடுத்த ஒவ்வொரு பாட்டுமே சாகாவரம் படைத்த பாடல் தான். காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி ஆடிப்பெருக்கு படத்தில் இன்னொரு அற்புதமான பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஏஎம் ராஜாவும் பி சுசிலாவும் பாடியிருப்பாங்க. கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தார். மனதை என்னமோ பண்ணக்கூடிய ஒரு சோக பாடல் இது. இந்த பாட்டில் ஆணாதிக்க மனப்பான்மையை ரொம்ப அழகாக 2 வரிகளில் சொல்லியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பார், தன் பெருமை குலையும் என்றால் பெண்ணை அழிப்பார். எவ்வளோ அற்புதமான வரிகள். இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதில்லாத மனிதர் முன்னே தன்னை ஓரங்கட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏஎம் ராஜாவுக்கு மனசில் வந்துருச்சு. அதனால் அவர் 1962லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபீல்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனாலேயே ஜிக்கி அவர்களுக்கும் பாடுற வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் மலையாள சினிமா ஏஎம் ராஜாவை அப்படியே அரவணைத்து கொண்டது. நிறைய மலையாள பாடல்களை பாடினார். 1973ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தமிழ் படத்துக்கு இசையமைத்தார். படத்தோட பேர் வீட்டு மாப்பிள்ளை. இதில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அருமையான பாடல் மலரே ஓ மலரே நீ என் மலர் அல்ல. இந்த பாடல் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஏஎம் ராஜா தான் அப்படின்ட்டு நமக்கு உணர்த்திய பாடல். மலரே ஓ மலரே நீ என் மலரல்ல. வீட்டு மாப்பிள்ளை படத்தில் குழந்தையை வச்சுட்டு பாடக்கூடிய ஒரு பாடல். படம் வந்த சமயத்தில் தினமும் ரேடியோவில் ஒலித்த பாடல். ஆனால் அதுக்கு பிறகு மறக்கப்பட்ட அருமையான பாடல் இது. கண்ணா பேசும் கண்ணா உன் புன்னகை ஒன்றே புன்னகை என்றாயோ. அதாவது ராஜா இசையில் என்றுமே ராஜா தான் அப்படின்னு நிரூபித்த பாடல் இது. வீட்டு மாப்பிள்ளை படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல் இது. ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஒரு காலத்தில் சலிக்க சலிக்க கேட்ட பாடல். ஆனால் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். ராசி நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மங்கை மகராசி. 1975ஆம் ஆண்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான்கிற படத்துக்கு இசையமைத்தார் ஏஎம் ராஜா. முதல் படம் கல்யாண பரிசில் சைக்கிளில் போயிட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு, வாடிக்கை மறந்தது மேனோன்னு ஒரு பாட்டு, அதற்கு இசையமைத்திருப்பார். இவருடைய கடைசி படம் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் படத்துலையும் சைக்கிளில் போகிற மாதிரியே ஒரு பாட்டுக்கு இசையமைத்திருப்பார். மனதுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜிக்கியும் ராஜாவும் பாடிய அந்த பாடல் ஒரு சுமாரான பாடல். மனசுல பட்டதை அப்படியே பேசக்கூடிய அந்த குணம், அதே போல யார்கிட்டையும் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இதெல்லாம் ஏஎம் ராஜாவோட மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இதனாலேயே அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்தது. அதை பற்றி அவர் கவலையும் படலை. அவர் ஊர் ஊராக போய் மேடை கச்சேரியில் பண்ணிட்டு இருந்தார். பல ஊர்களுக்கு போயிட்டு இருந்தார். 1989ஆம் ஆண்டு மேடை கச்சேரிக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஏஎம் ராஜா நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் இசையமைத்த பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் என்றும் நம்மோடு இருக்கும். அவை என்றுமே ஏஎம் ராஜாவை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.